ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த 1 மந்த் லீவை கூட ஓட்டியாச்சு. அப்போ கூட அதிகமாக ஸ்நாக்ஸ் கேட்கல. இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுட்டாங்க. ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு பிள்ளைங்க போட்டு ஒரே டார்ச்சல். பிள்ளைங்களுக்கு வந்து சீம்பால், அதுக்கப்புறம் பால்கோவா, இந்த மில்கில் செய்யக்கூடிய எல்லா ஸ்வீட்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, சீம்பாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இந்த பால் கடம்பு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரிஜினல் அந்த சீம்பால் சாப்பிட்ருக்குறோம். பட் இது வந்துட்டு இந்த கடல் பாசி வச்சு செஞ்சது கிடையாது. இது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கடல் பாசி வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஹீட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கடல் பாசியை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 கப் சுகர் போட்டுக்கிட்டேன் சின்ன கப்பால். அந்த சுகரு, அதுக்கப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய் முழுசாக தட்டி போட்டு அது உள்ளே இருக்கிற ஏலக்காவை மட்டும் போட்டாச்சு. நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 40 to 50 மினிட்ஸ்லேயே வந்துட்டு செட் ஆகிடும் சூப்பராக. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப்க்கு வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையாலுமே டேஸ்ட்டு வந்து ஒரிஜினல் சீம்பால் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.